நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று விட்டீங்க. கேள்வி ஒன்று அவர் என்கிட்ட கேட்க சொல்றாரு. நீ ரொம்ப வல்லமையா இருக்க, என்னைய எவ்வளவு அதிகமா பெறலான்னு கேட்காத. நீ வல்லமையாக்க உன்னைய எவ்வளவு அதிகமா நான் பெறலாம். ஒன்ன நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் வல்லமை. 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு சார்ஜ் அடிச்சோடனே கழட்டிவானுங்க. வெயிட் பண்ண முடியாது. ஆவியானவர்கள் உன் வாழ்க்கையில அதிகமாக்க வேண்டாம். அந்த அளவுக்கு அவரை முத்திரை மோதிரமாய் பெற்றுட்டோம். நம்மளை விட அவரோட க்ளோஸ் யாரு? எனக்குள்ள பர்சனை ஃபுல்லாக்கா. ஆனா உங்ககிட்ட ஆவியானவர் எனக்கிட்ட களவில்லை, கொஞ்சம் குறைவா தான் இருக்காரு. ஆமாவா இல்லையா? இயேசுவிடத்தில் பரிசுத்தம் இருந்தாரு, ஆனா அதை விட கொஞ்சம் லைட்டா குறைஞ்சு தான் உங்ககிட்ட இருக்காரு. சீசர்கள்ட்ட பரிசுத்தம் இருந்தாரு, அதை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்காரு. ஆனா சீசர்களும் இயேசுவும் பரிசுத்தாய் வரும்பொழுது பலன் அடைஞ்சு வல்லமை. ஆனா நாம பரிசுத்த வச்சு ஏன் பயத்தோடு வியாதியோடு இருக்கும்? தனியே இருப்பது எவ்வளவு கஷ்டம். ஆமா, நான் தனியே இருந்தா தானே தனியே இருப்பது கஷ்டம்னு சொல்லலாம். 1000, 10,000, 10 கோடியை விட மிகப்பெரிய ஒருவரை நாங்கள் வச்சிருக்கல்ல.